இப்படி ரெண்டும் கட்ட மாதிரி இருக்காத. ஒன்னு இங்கிட்டு இரு இல்லைன்னா அங்கிட்டு இரு. இப்படி நத்தாத்துல இருக்க மாதிரி இருக்காத. அப்படியே ஆத்தோட அடிச்சிட்டு போயிருவ. முட்டாள் மாதிரி யோசிச்சுட்டு இருக்காத. முதல்ல போய் கையெழுத்து போட்டு வா. வேண்டாண்ணே, கேஸ் எல்லாம் வேண்டாம், இதோட விட்டுருங்க. அதுக்காட்டி நான் அவ கூட சேர்ந்து வாழ போறேன்னு அர்த்தம் இல்லை. எப்ப ஏய் என்னை கேள்வி பண்ற நீ? மேலும் மேலும் சிக்கல் எழுத்து விடாத சக்தி. அத்து விடணும்னு முடிவு பண்ணா அத்து விட்டுறணும். இதை போட்டு இழுன்னு எழுதிக்கிட்டே இருப்பியா? கேச போடாம எப்படி பிரிய முடியும்? நாளைக்கு சட்ட சிக்கல்லாம் வராதா? 2 வருஷம் உன் கூட வாழ்ந்ததுக்கு ஜீவனாம்சம் கொடு, சொத்தை பிரிச்சு கொடு, என் வகுத்துல குழந்தை வளருதுன்னு வந்து நின்னானா என்ன செய்வ? எனக்கு தான் சொத்தே இல்லையேண்ணே. சொத்தே இல்லையா? நீயா ஒதுங்கி போயிட்டா சொத்து இல்லைன்னு ஆயிருமா? அண்ணன் சும்மா விட்டுருவோனா? என்ன பேசிட்டு இருக்க நீ? உன் பேர்ல பங்கு இருக்குப்பா. 4 பேர்ல நீ ஒருத்தன் தானே. அதெல்லாம் எல்லா செட்டப்போட எல்லாமே தயாரா இருக்கு. அண்ணே, உங்க செட்டப்புக்குள்ள என்னைய போட்டு அடைக்காதீங்கண்ணே. எனக்கு எதுவுமே வேண்டாண்ணே. யாரும் பங்கெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஏய், முதுகெலும்பு இல்லைனாலும் பேச்ச பாரு. ஆமா, எந்த செட்டப்புக்குள்ள அடைக்கிறாங்க உன்ன? பெரிய இவன் மாதிரி சொத்து வேணான்னு பேசுற. ஆமா, நீ இப்ப கட்டியிருக்க வேட்டி யார் சொத்து? யார் உழைப்புல வந்துச்சு? நீ உழைச்சியா? இல்ல உன் ஆசை பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்காள, அவ சம்பாதிச்சு வாங்கி கொடுத்தாளா? அதுக்கும் வக்கு இல்ல, ஆனா பேச்சு மட்டும் வக்கனையா பேசிட்டு இருக்கு. யார் வாங்கி கொடுத்தது இதெல்லாம் சொல்றா? இந்த பிரேஸ்லெட்ல இருந்து, வாட்ச்ல இருந்து, செயின்ல இருந்து, அவ்வளவு ஏன் நீ போட்டுக்க சட்டில இருந்து வைக்கிற பொட்டு வரைக்கும் சும்மா இரு. போடா, போங்க இருந்து. பெரியவனே, என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? போடா. நீ இப்ப இங்க இருந்து போகல, நான் வெளியே போயிடுவேன். தொலைங்க. இவனுக்கு தான் வாய் இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கான் பாரு. என்னப்பா இதெல்லாம்? அம்மா, இரும்பா இருந்தா உரிக்கிறலாமா? இளவு மஞ்சள் என்ன செய்யறது? கடைக்குட்டியா வந்து பிறந்துட்டு தலைவலியா வந்து நிக்கிறேன். நான் என்ன செய்ய? எப்பா சக்தி, என்னப்பா ஏப்பா இப்படி எல்லாம் பண்ற? சக்தி, என்ன பண்ணுவேன்? நான் பெத்த 4 விதமா இருக்கு. என்ன பண்ணுவேன்? ஐயோ கடவுளே, மீனாட்சி, மீனாட்சி, என்ன கூட்டிட்டு போயிடக்கூடாதா? நான் இதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கே. ஐயோ, எனக்கு பைத்தியம் பிடிச்சிடு போல இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்?
எப்பா ஏன்பா சக்தி இப்படி எல்லாம் பேசிட்ட? 1000 இருந்தாலும் அவன் நம்ம வீட்டு பிள்ளைப்பா. ஆமா, எப்ப பார்த்தாலும் அவனுக்கே சப்போர்ட் பண்ணு. சும்மா இருமா. ஏதோ நீ சொல்றதெல்லாம் அவன் கேட்கற மாதிரி. சுடு தண்ணியை சொன்ன பேச்சே கேட்க மாட்டே நீ. தலைவலி சூடா இருக்கு. தெரியும் தெரியும். சக்தி சக்தி வாங்க. என்னங்க இதுல Dress இருக்கு. ஏய் என்னடி இது? அண்ணன் தம்பி சண்டைய பெருசாக்கி குளிர் காயணும்னு பாக்குறியா நீ? நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம் என் மவனுக்கு. என் மவனை வேண்டான்னு தானே ஒண்ணு. இப்ப எதுக்கு துணி கொண்டு வந்து நீட்டுற? யாரு நீ? Dress வாங்கி கொடுக்கறதுக்கு பொண்டாட்டியதா இருக்கணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல. இப்ப நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டா அவருக்கு வாங்கி கொடுக்கறேன். சக்தி, அடிச்சுக்கிட்டாலும் புடிச்சுக்கிட்டாலும் நம்ம ரத்தம் தான். ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டான்பாங்க. இப்ப அந்த சொல்லியை தான் பாக்குற இவ. வேண்டாண்டா சக்தி, வேண்டாம். நீ எதுக்குமா அவங்ககிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்க? நீ தான் அவனை சப்போர்ட் பண்ணியே கெடுக்கிற. ஆனா இவகிட்ட தான் போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கான். ஏடா, Dress வாங்கி கொடுத்துட்டா போதுமா? திங்கிறதும் தூங்குறதும் இங்கே தானே. அதுக்கு என்ன செய்ய போறாங்க? டேய் என்ன பேசுற? சொல்றா பயந்தாங்குழி பையல. இங்க திங்கிறதுக்கும் தூங்குறதுக்கும் உனக்கு என்னடா உரிமை இருக்கு? இருக்கு, அவனுக்கும் உரிமை இருக்கு. இருக்கு. அவன் இத்தனை நாள் உங்க தம்பியே அந்த வீட்டுக்குள்ள இருந்தான். ஆனா இனிமே என் பேரனா இருக்க போறான். ஜனனி எப்படி என் சப்போர்ட்ல இருக்காளோ அதே மாதிரி சக்தியும் இருப்பா இனிமே என் சப்போர்ட்ல. என்ன பார்த்தா அந்த 40% அவன்கிட்ட கொடுத்து உன் வாரிசாக்க போறியாக்கும்? அந்த தப்பு மட்டும் நான் செய்யவே மாட்டேனே. இந்த வீட்டு ஆம்பளை பசங்க யாரும் என் வாரிசா வர முடியாது. சக்தி என் பேரனா இந்த வீட்டுல இருப்பான்னு சொல்ல வரேன். என் 40% ஷேர்ல எங்களோட நல்லது கெட்டதை நாங்களே பார்த்துப்போம். எப்பத்தா நீ என்ன பண்ணாலும் எதுவுமே செய்யாம பல்ல கடிச்சிட்டு எதுக்கு பொறுமையா உட்காந்துருக்கேன் தெரியுமா? சொல்லுப்பா. ஊருக்கு போறோம்ல பொங்கலுக்கு உன் பூர்வீக வீட்டுக்கு. அங்க வச்சு உன் கடைசி ஆசையை தீர்த்து வச்சிடலாம்னு திட்டம் போட்டு உட்காந்துருக்கேன். கடைசி ஆசையா? யாருக்கு? வேற யாருக்கு? உனக்கு தான். நீ தானே சொல்லுவ 60 வயசுக்கு மேல வாழ்ற வாழ்க்கையெல்லாம் போனஸ் வாழ்க்கைன்னு. அந்த போனஸ் வாழ்க்கையை தான் நீ வாழ்ந்துட்டு இருக்க. நீ வாழ்ற போனஸ் வாழ்க்கையில் உனக்கு ஏதாவது ஆயிடக்கூடாதுல்ல. அதனால தான் உன் கடைசி ஆசையை தீர்த்து வச்சிடலான்னு பார்த்துட்டு இருக்கேன். நீ என்னடா ஆழமும் புரியாம என்னோட அழுத்தமும் புரியாம எனக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்க. நானும் பொறுத்து போய்கிட்டே இருக்கேன். என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கா பார்த்தா? ஒரு அளவுக்கு தான் பொறுப்பேன். அதுக்கு மேல யாரும் தாங்க மாட்டேய. பார்த்து நடந்துக்கங்க, அப்படிதான் சொல்லுவேன். ஏம்மா
சும்மா இதெல்லாம் போட்டு மண்டக்குள்ள ஏற்றிட்டு இருக்காமா நீ வாட்டில். இங்கே என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, நீ வாட்டில் போய் நிம்மதியாக படுத்து உறங்கு போ. போமா போமாங்கிறல்ல. எல்லாம் கடவுளுக்கே ஆகாதையா. நீ எதுக்கு அழுகுற? ஏமா நான் இருக்கேம்மா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். பாரு அழுக வேண்டிய ஆளுகளே சந்தோஷமா நினைச்சிட்டு இருக்காங்க, நீ எதுக்கு அழுகுற? போ போய் படு. அம்மா உள்ள கூட்டு போ. போமா போய் படு. போ போய் காலை மிக்கி தூங்க வை. அழுதுகிட்டு இருக்க எப்பா? போதும்பா போதும் விடுங்கண்ணே. ஏய் வெளியே எங்கேயா போயிட்டு வாங்கடா, போய் சந்தோஷமா இருந்துருவாங்கடா. ஞானா அவனை கூட்டு போ வெளியே. சொன்னா கேளு, கூட்டு போ போ. போங்கடா சந்தோஷமா. டேய் வா. நம்ம நினைக்கிறதாண்டா நடக்கும். ஜெயிக்க போறது நம்ம தான்டா, அது மட்டும் உறுதிடா. பாத்துக்கலாம் போங்க. யாருகிட்ட வந்து என் தம்பிக்கு நீங்க ட்ரெஸ் வாங்கி தரையலோ? அவன் கால் சட்டை போட்ட காலத்துல இருந்து கடை கடையா கூட்டு போய் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கேன் தெரியுமா? பெரிய 7 தலைமுறையா கோடீஸ்வரி என் பிள்ளைக்கு ட்ரெஸ் வாங்கி தரேன். எடுத்துக்கோ. தேங்க்ஸ் ஜனனி. சக்தி, இனிமே உனக்கு நல்ல காலம் தான்ப்பா. என்ன நீ சுயமா யோசிக்க ஆரம்பிச்சுட்ட. எப்போ ஒருத்தன் சுயமா யோசிக்கிறானோ அன்னையிலேருந்து அவன் ஜெயிக்க ஆரம்பிக்க போறான்னு அர்த்தம். கவலையே படாத, எல்லாமே நல்லதா நடக்கும். ஆல் தி பெஸ்ட். ஜனனி, என்னது இது? நல்ல வாசமா இருக்கே. என்னது? கடாய் பண்ணிருக்கா. பரவாயில்லையே, நல்லா தேறிட்ட. புதுசு புதுசா சமைக்கிற. அக்கா கொஞ்சம் சொல்லி தராங்க. அப்புறம் இருக்கவே இருக்க இன்டர்நெட் பார்த்து கத்துக்க வேண்டியதான். சரி இந்தா, எனக்கு இதுல கொஞ்சம் எடுத்து வச்சிரு, நானும் சாப்பிட்டுக்கிறேன். சரி. இதுகளுக்காக அரை உப்பு அரை காரம் தின்னு தின்னு சர்வ நாடியும் மறத்து போச்சு. இந்த மாதிரி அப்பப்ப சாப்பிட்டு தான் நாக்குக்கெல்லாம் சொரண வர வச்சுக்கணும். நந்தினி, அவளே பாவம் ஏதோ செஞ்சு தரா. அது பரவாயில்லக்கா. இங்க பாரு, அக்கா செஞ்ச கார சட்னியை நான் உனக்கு தரேன், நீ செஞ்சதை எனக்கு கொடுத்துரு. பண்ட மாற்று முறை சரியா? எனக்கு கொடுத்துரு. இதுங்களோட குப்பை கொட்டி கார குழம்பு கேப்பக்கூழும் தின்னு தின்னு என் ஆயுட்காலமே முடிய போகுது. பாமா கைமீறி போயிட்டான்ப்பா சக்தி. மா விடுமா, ஒன்றும் இல்லைம்மா சரியா? அதெல்லாம் நீ ஒன்றும் மனசில் வச்சுக்காத. பெத்த பிள்ளைங்க இப்படி அடிச்சுக்கிட்டு நிக்கிறப்போ எப்படியா நிம்மதியா இருக்க முடியும்? தெரியுமா, அவன் எல்லாம் பிரிஞ்சு போற அளவுக்கு என்ன பெரிய ஆளா? இன்னைக்கு 40% இருக்குன்னு செட்டி சேர்ந்துருக்கான். நாளைக்கு அதை புட்டுக்கிட்டு போச்சுன்னு வையன், இங்கே வந்து அண்ணங்காலை பிடிச்சி அழுவான். அவன் பயந்தாங்குழிமா. என்னமோப்பா, கரையான் புத்தெடுக்க கருணாகம் குடியேறிடுச்சின்னு சொல்லுவாங்க. நம்ம கூட்டுல சுகம் கண்டவளுக்கு வசதி ஆயிடுச்சு. சீக்கிரம் அடிச்சு காலி பண்ணிடலாமா? நந்தினி, அத்தை, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிட்டு இருக்கத்த. என்ன செஞ்சீங்க? தோசையும் கடாய் பண்ணி. எது பண்ணியா? அது இல்ல இல்ல, கடாயில கார சட்னி செஞ்சுக்கிட்டு இருந்தேன், பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்ல வந்தேன். அதிசயமா நம்ம கிச்சன்ல நல்ல ஸ்மெல்லாம் வந்ததே. நம்ம கிச்சன் தானா அது? ஆமா, நம்ம கிச்சன்ல இருந்து தான். ஆனா அது உங்களுக்குலாம் இல்ல. ஏன்? ஜனனி அவளுக்கும் அப்பதாக்கும் சமைச்சுக்கிட்டு இருக்கா. என்னடி ஒண்ணு முன்னா சேர்ந்து செஞ்சு புள்ளான்னு பாக்குறீங்களா? அவ கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்திருக்குன்னு தெரிஞ்சது? ஐயோ இல்லத்த, அவ வேலையை பாக்குறா, நான் எங்க வேலையை பாக்குறோம். அவ சமையல பாக்குறா, நாங்க எங்க சமையல பாக்குறோம். இப்ப கூட அவ வாங்கிட்டு வந்த உப்பு நினைச்சு நம்ம உப்பு டப்பால கை வைக்க பார்த்தா படக்குன்னு எடுத்து வச்சுட்டேனே. நான்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இந்த விஷயத்துல. அடியே ரொம்ப நடிக்காத.
உங்களை விட வாங்க, நேத்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணீங்களே. என்னடி வளர? ஒன்றும் இல்லை, நான் போய் தோசை எடுத்துட்டு வரேன். நந்தினி, ஜனனி இங்க டிஃபன் ரெடியா? அது ஜனனி செஞ்சுட்டு இருக்கா அப்பத்தா. ஜனனி, அது வரேன் அப்பத்தா. இத வந்துட்டா. எழுந்துடுறா. எழுந்துடுறாங்கிற என்ன முறைக்கிற? வைமா. நல்லா கொட்டிக்கங்க. ஜனனி, நீ வா சாப்பிடு. இல்ல அப்பத்தா, கொஞ்சம் டைம் ஆகட்டும். நந்தினி, உங்களை எல்லாம் எதுக்கு இருக்க சொன்னேன்னா, அவங்களையும் கூப்பிடு. ரேணுகா, ஈஸ்வரி, வாங்க. வேலையா இருக்கிறவங்களை ஏன் கூப்பிடுறீங்க? அவங்க எப்பவுமே வேலையா தான் இருப்பாங்க விஷாலாட்சி. ஒரு 10 நிமிஷம் வந்ததுனால ஒண்ணும் கெட்டு போயிடாது. சூப்பர். தோசையும் பிரமாதமா இருக்கு, கிரேவி அதை விட பிரமாதமா இருக்கு. வாசனை. நாளை காலையில சீக்கிரமா ரெடி ஆயிடணும். 7 மணிக்கு வண்டி வந்துடும். நாம கிராமத்துக்கு கிளம்புறோம். நாளை காலையில சீக்கிரமா ரெடி ஆயிடணும். 7 மணிக்கு வண்டி வந்துடும். நாம கிராமத்துக்கு கிளம்புறோம். எது? நாளைக்கு கிளம்பணுமா? எதுக்கு? எல்லாம் ஒன்னா போகணும்னு சொல்லிட்டு இப்ப அவங்கள மட்டும் கூப்பிடுறீங்க? விஷாலாட்சி, எல்லாரும் போகணும்னு சொன்னது உன் பெரிய பையன், நான் இல்ல. மேலும் அந்த வீடு சுத்தம் பண்ணாம அப்படியே கிடக்கு. அதை போய் கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணணும். உன்னால முடியுமா? நம்ம உடம்புல உருப்படியா வேலை செய்யறது வாய் ஒண்டிதான். வாயால வீட்டை சுத்தம் பண்ண முடியாதே. உடம்பு வளைஞ்சு வேலை செய்யணும். அதுக்கு தான் அவங்கள கூட்டிகிட்டு போறேன். சக்தி, நீதான்பா கார் ஓட்டிக்கிட்டு வரணும். டிரைவரை வரமாட்டான்னு சொல்லிட்டேன். நாம மட்டும் போனாதான் கம்ஃபர்டபுளா இருக்கும். சரி அப்பதா. அதுக்கு எதுக்கு இவளுகெல்லாம்? காசு கொடுத்தா ஆளுங்க வந்து சுத்தம் பண்ணிட்டு போயிட போறாங்க. இல்லம்மா, சில வேலையை சில பேர் செஞ்சாதான் மனசுக்கு திருப்தியா இருக்கும். இப்ப என்ன, அவங்கள கூட்டிட்டு போலாமா கூடாதா? போ அப்பத்தா, தாராளமா கூட்டி போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுதான் திட்டம் போட்டு கோஷ்டி சேர்த்துட்டு நிக்குது. நீங்களும் சரிங்கிறீங்க. ஆமாண்டா, கோஷ்டி தான் சேர்க்கிறேன். என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ. என் மூத்த பேரன் வேற என்ன வாய் நிறைய வாழ்த்தி இருக்கான். இதுதான் கடைசி பொங்கல் அப்படின்னு. எனக்கு பிடிச்ச கோஷ்டியை சேர்த்துட்டு கடைசி பொங்கலை ஜாலியா கொண்டாடிட்டு போறேன். என்ன ஒயிட் அண்ட் ஒயிட், நான் சொல்றது கரெக்ட் தானே? தோசை நல்லா இருக்கு, இன்னொரு தோசை சூடா கொண்டு வா. சரிங்க அப்பத்தா. ஏன் அப்பத்தா, வீட்டுக்குள்ள வச்சு என்னை பேரனாவே பார்த்ததுனால என்னோட இன்னொரு முகம் உனக்கு தெரியாமே போயிடுச்சுல? அப்பதா, உனக்கு அந்த எஸ்கேஆர தெரியும்ல? என்ன முழிக்கிற? சின்ன வயசுல நான் அவங்க வீட்டில் தானே கூலிக்கு வேலை செஞ்சேன். அண்ணா, இந்த வெள்ளை மண்டை பட்டு கிட்ட அப்படி சொன்னாலாம் விளங்காது.
அப்போ நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ் ஸ்டேஷன்ல இவங்க பின்னாடி ஒருத்தன் நின்னான்ல, அந்த ஆளு. அப்படி சொல்லுங்க, அப்பதான் பட்டுவுக்கு கப்புன்னு பிடிக்கும். ஏன்பா கதிரே, இதெல்லாம் சொல்றதை விட இன்னொரு விஷயம் சொன்னா பட்டுன்னு புரியும். என்ன? சாருபாலாவோட புருஷன் SKR அப்படின்னு சொன்னா நல்லாவே புரியும்.